சிலத்துக்கு கணவன்மார் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரஹமத் செய்யணும் அவங்களுக்கு. நோனமார் எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் போதா, பாவம். எவ்வளவு செஞ்சு கொடுத்தாலும் ஒரு குறையதான் பாக்குற. இவ்வளவு நல்ல ஒரு டீயை ஊத்தினாலும் என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல நன்றியுள்ள ஒரு வார்த்தை வாரல. ரொம்ப மிச்சம் கஷ்டப்படுற. அதே போல சில தாய்மார் இருக்கிறாங்க, சில பெண்கள் இருக்கிறாங்க, என்னதான் வந்து வாங்கி கொடுத்தாலும் தங்கத்தை கொண்டாலும் சொர்க்கத்துல தான் அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும், அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ரெண்டு சைட்ல இது நாங்க விலையும் கொள்ளணும். என்னண்டா ஒவ்வொரு மனிதனிடத்துல ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய விஷயத்த நாங்க அப்ரிஷியேட் பண்ணணும். நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இந்த ஒரு அழகான ஒரு தன்மை. அவங்களோட 11 மனைவிமார் இருந்தாங்க. 11 மணிமார் முடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் முடிச்சிருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்துக்கு பின்னால பலரை முடிச்சாங்க. இந்த ஒவ்வொருத்தரிடத்திலையும் வித்தியாசமான தன்மைகள் இருந்துச்சு, குணங்கள் இருந்துச்சு. இதை ஒவ்வொன்றையும் பாவிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒவ்வொன்றுக்கும் நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்க, நன்றி மறக்கல்ல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களையும் நபியை போல நல்ல கணவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதே போல நபியுடைய மனைவியை போல எங்கட மனைவிமார்களையும் நல்ல மனைவிமார்கள் ஆக்கி வைப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நபியுடைய எந்த மனைவிமாரை பார்த்த சரி எனக்கு பொறாம வரல. ஏன்னா I was the best, அந்த இருக்கிற காலத்துல I was top of the list, so I didn't have jealousy of anybody except with Khadija radiyallahu anha. Khadija radiyallahu anha மீது எனக்கு மிச்சம் பொறாம இருந்துச்சு. ஆனா நான் அவ கண்டதே இல்ல. அல்லாஹ் அக்பர். எப்படி உங்களுக்கு பொறாம சொல்லாங்க? யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட வீட்டுக்கு வந்தாங்கண்டா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா புகழாம வீட்டுல இருந்து வெளியே போக மாட்டாங்க. வஃபாத் ஆகிட்டாங்க. இதான் உண்மையான அன்பு என்றது. உண்மையான அன்பு. குர்பான் செஞ்சாங்கண்டா இறைச்சி பங்கிட்ட நேரத்துல முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தினருக்கு பங்கிட்டு அவங்களோட நண்பர்மாரின் பங்கிட்டது பிறகுதான் மத்தவங்க பங்கிடுவாங்க. அல்லாஹ் அக்பர். இதுதான் ஒருத்தர் மௌத்தானதுக்கு பின்னால அவருக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்றெண்டா, அவர் இந்த உலகத்துல நேசித்தவங்களை நாங்க அவர் எப்படி உலகத்துல பார்த்தாரோ, ஒரு திருமணம் வார நேரத்துல உதாரணத்துக்கு வாப்பா உண்மைக்கே வாப்பாவோட அன்புண்டா, வாப்பா யாரோட நேசம் வச்சாங்களோ, யாரோட அன்பு வச்சா அவங்க எல்லாரையும் நீங்க அனுசரிச்சு கொள்ளணும். வாப்பாவுடைய நண்பர்மார்கள் சில சஹாபால் கேட்டா, யார் ரசூலல்லாஹ் எங்களோட வாப்பமார் மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு நாங்க என்ன சொன்னா அவங்க வாப்பாவுடைய நண்பர்மாரோட நல்ல நடந்துக்கோங்க. அல்லாஹ் அக்பர். ஏன் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க அவங்களோட நல்ல நடக்கிற நேரத்துல சொல்லுவாங்க, அவர் எப்படி நேரத்தோட போனாலும் ஒரு நல்ல ஒரு பிள்ளை, நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு சந்ததி விட்டு போயிட்டீங்க, அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யணும். அல்லாஹ் அக்பர். துஆ செய்யக்கூடியவங்களா, துஆவை பெற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா, இதுதான் ஒருத்தர் மௌத்தானதுக்கு பின்னால செய்ய வேண்டிய கடமையில் இருக்குதானே, அதுல ஒரு கடமை பலர் இருக்கு விஷயத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மெமரிய உயிரோட வாழ வைப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த மெமரி, அந்த ஞாபகத்தை அவர் உயிரே அப்படி உள்ளுக்கு ஹதியா அனுப்பி வைக்கிறதும் இதெல்லாம் அந்த மெமரி அப்படியே ஹயாத்தாக்கு. எங்கட பழக்கம் இருக்குது எப்படின்னா, பெருநாளுடைய நாளைக்கு தான் மௌத்தா போன உமா அப்பமா நினைவார் எங்களுக்கு. எங்கட கஷ்டம், எங்கட கல்ச்சர், அது நாளைக்கு பெருநாள் தொழுதுக்கு பின்னால போயிட்டு வருவோம் கபரிஸ்தானுக்கு, அதுக்கு போற எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. அல்லாஹ் அக்பர். எனக்கு ஒரு நபரை தெரியும், கொழும்புல அவர் வேறொரு பகுதியில் இருக்கிறாரு. அவருடைய தகப்பன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு தெய்வல பெரிய பாலில. அப்ப நான் 2-3 தடவை நான் அங்க வார நேரத்துல அவரை காண்றேன். நான் கேட்க, நீங்க இப்ப ஊடு மாறி இங்க வந்துட்டீங்களா? இல்ல. அவர் சொன்னார், என்னண்டா நான் 5 நேரம் தொழுகையில ஒரு தொழுகை இங்க வந்து தொழுவேன், இங்க யாசின் ஓதுவேன், வாப்பா காண்டி துவா செஞ்சுட்டு போவேன். வாப்பா அடக்கம் செய்யப்பட்டது. 7 மிண்டா நாங்க செய்யணும், எந்த நாளும் நாங்க செய்யணும், எந்த நாளும் அவங்கள நாங்க ஞாபகப்படுத்தணும், இந்த நாளும் அவங்கள மீது துவா செய்யணும். இது அந்த காலத்துல மட்டும் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு சாப்பாடு கொடுத்து குர்ஆன் ஓதி கத்தம் அது முடியறல. இந்த நாளும் அவங்களுக்கு நாங்க துவா செஞ்சு கொண்டிருக்கணும். பெற்றாருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் இடத்துல வேகம். இதுதான் நன்றி என்று சொல்றது. நன்றி என்று சொல்றது, இந்த நன்றி அல்லாஹ்வுக்கு எப்படி, நாங்க மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. நாங்க எங்கட உள்ளுக்கு ஈக்கிறவங்க நாங்க நன்றி செலுத்தலண்டா மனிதன் நன்றி. சில பெற்றார் இருக்கிறாங்க, பிள்ளைகள் எவ்வளவு செஞ்சாலும் குறைன்னு தான் இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பெற்றார் இவ்வளவு செஞ்சாலும் வராண்டு எடுக்கணும், பிள்ளைகள்ட்ட வராண்டு எடுக்கணும்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்றைக்கு ஒரு முஸ்லிம் குடும்பம் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அவர் என்று சொல்லி அழுறாரு. வாப்பா பெற்றாருக்கு மத்தியில் அல்லாஹ் மன்னிக்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த உறவு இருக்குதே, இது அல்லாஹ் இடத்துல மதிக்கப்படக்கூடிய ஒரு உறவு. அது யாரு சரி யாரு பிள்ளைன்றது அல்ல. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுட்டா 2 பேரும் பிள்ளை. கவனமாக இருக்கும். 2 பேருக்கு நஷ்டம். அந்த தொடர்புல ஏதாவது in that connection, if anything, any bitter feelings happen, it's bad for both of them. So we must fear Allah subhanahu wa ta'ala. We must try to maintain that, family relationship, especially the connection between parents and children. Very important. அப்ப என்னண்டா ஏதோ ஒரு பிரச்சனை குடுக்கல் வாங்கல்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்குது. அப்ப வாப்பா என்ன சொல்லி இருக்கிறாருண்டா, ஃபைல் எடுத்து அவர் பிறந்தத்திலிருந்து கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் செலவழிச்ச பில்ல காட்டிக்கிறாரு. அல்லாஹ் அக்பர், நான் உனக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கேன், நீ எல்லாம் இதை தந்தத்துக்கு பிறதான் நோனாக்கு செலவழிக்க சொல்லிக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான குணங்கள் எங்கள்கிட்ட வரக்கூடாது. எந்த காலத்துல உங்களோட புள்ளலுக்கு நீங்க செலவழிக்கிறதோ அதியா சதக்காவா செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிக்க. ஒரு காலம் இவ்வளவு கேவலமானவங்களா நாங்க மாறக்கூடாது. இதை விட ஒரு மோசமான பிச்சை இல்ல. பிள்ளைகளுக்கு செஞ்சிட்டு பின்னால அவங்கள்ட்ட நீங்க திருப்ப கேட்கறீங்க. அல்லாஹ் அக்பர். அதனால் மிச்சம் கவனமாக இருக்கணும். பெற்றார்களும் தான், அதே போல பிள்ளைகளும் தான். அல்லாஹ், நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க பெற்றார்களின் காரணமாக. எந்தெந்த நிலைமையில இருக்கிறீங்களோ பெற்றார்களுடைய துஆ, அவங்களுடைய வழிகாட்டலால. அதனால உங்களுடைய எந்த நலவு கெடுதி எதிலையும் பெற்றார்களை நீங்க பங்குதாரிகளா. அல்லாஹ் எங்களை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. 2வது தன்மையை சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இன்தல் பலா. இது ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்ப உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ் நன்றி செலுத்துவீங்களோ ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய ஆப்போசிட் தன்மை தான் கஷ்டமான நேரத்துல நீங்க பொறுமையாக இருப்பீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய the incident of Ayyub alayhi salam. For so many years he was grateful for Allah subhanahu wa ta'ala. 70 years Allah gave him everything, whatever he wanted. For 7 years he was suffering. He didn't even raise the hands and say, Ya Allah, I'm suffering, please, He did not do that because he was enjoying that. He said that Allah who gave me, who kept me so happy for so long, I am prepared to take this. If he wants to test me this way, I am prepared to take this. Allahu Akbar. அந்த தன்மை எப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருப்போமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த நல்ல தன்மைகள் உருவாகும். அஸ்ஸப்ரு இன்தல் பலா, கஷ்டமான நேரத்துல பொறுமையாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய ஒரு இமாம். அவருடைய மذهபும் 4 மذهபுகள், பல மதாஹிப்கள் இருந்துச்சு. ஆனா 4 மذهபுகள் இந்த காலம் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் ஷாஃபியுடைய ஒரு மாணவர். அவர் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாரு, சிறைச்சாலையில் இருந்தாரு. அவர் சொல்றாரு, பொறுமையோட இருக்கிறது, பொறுமையுடைய கூலி இந்த உலகத்தில் அல்லாஹ் 90 விதமான பலன்களை பொறுமையில வச்சிருக்கான். அல்லாஹ் 90 different benefits, 90 different kind of benefit to get if you be in sabr. Allah. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை என்ன பொறுமை. அல்லாஹ் அக்பர். எப்படி இருக்கும் புள்ள மௌத்தண்டா சரி அத தாய் கோயில மௌத்தாயாச்சு ஆறுதல். இவருக்கு தெரியும் இந்த குழந்தை ஒரு நபியாக போறாரு, எங்கேயோ ஏக்கிறாரு, எங்கேன்னு தெரியா. எப்படி ஒரு தயக்கம் ஆயிக்கும், எப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும். எல்லா நேரத்திலும் என்ன சொன்னாரு, பொறுமையோட இருந்தாரு. பொறுமை இருந்தாரு. ஃபஸபுருன் ஜமீல், ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். ஃபஸபுருன் ஜமீல், எப்படி அழகான ஒரு பொறுமையாக அவங்க இருந்தாங்க, பொறுமையோடு இருந்தாங்க. அல்லாஹ் எங்களோட அனைத்து விஷயத்துக்கும் பொறுப்புதாரி. அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை சஞ்சலம் அனைத்தையும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் முறையிடுறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களோட பொறுமையை அல்லாஹ் வீணாக்கல்ல, அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். எப்ப நாங்க பொறுமையோடு இருப்போமோ அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஒரு இன்பம், அதுக்கு பின்னால ஒரு இன்பம். 9 மாசம் இது தாய்மாருக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்குது. 9 மாசம் கற்பிணி ஆகிறது கஷ்டம், எவ்வளவு பொறுமை, அன்கம்ஃபர்டபிள், அங்காலமோ இங்க. 9 மாசத்துக்கு பின்னால பிள்ளை கிடைச்சோன்னு எப்படி ஒரு சந்தோஷம். அல்லாஹ் அக்பர். அந்த ஹாப்பினஸ் தாய்மாருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த சந்தோஷம்.
அந்த முதலாவது நேரம் உங்களோட பிறந்த புல்ல எடுத்து ஹக் பண்ணி நீங்க போயிட்டு உங்களோட மனைவி மாட்ட கேளுங்க, இல்லாட்டி உம்மா மாட்ட கேளுங்க, அப்படி அணைச்சு ஒரு புஸ்தமே எழுதி இருக்கிறாங்க, the first hug of the mother சொல்லி. இந்த முதல் அந்த தாய், அந்த குழந்தையை விட தாய்க்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்படி அந்த குழந்தையை எடுத்து அப்படி அணைச்சி முதலாவதாக பால் கொடுக்கிற நேரத்தில் அந்த தாய்க்கு ஏற்படக்கூடிய ஜாய், அந்த எல்லாம் வருத்தத்தையும் அவன் மறந்துட்டான். அல்லாஹ் அக்பர். 9 மாசம். அதனாலதான் குழந்தை அவ்வளவு காலம் இருந்து குழந்தை என்னை ஒரு மையத்தாக பிறந்தா தாய்மாருக்கு அதை தாங்க கொள்ள முடியாது, கஷ்டமான ஒரு விஷயம். அல்லாஹ் அப்படியான சோதனை விட்டு எங்கட மக்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொறுமையோடு நாங்க இருக்கணும். கஷ்டம் வரும், பொறுமையோடு இருப்போம், பல்ல கடிச்சிருப்போம், இஸ்லாத்துக்கு மாத்தமான எதையும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஏண்டியத்தை செஞ்சு அல்லாஹுடைய உதவி வரும் வரைக்கும் இருப்போம். அல்லாஹுடைய உதவி வரும் வரைக்கும் இருப்போம். அவசரப்பட மாட்டோம். பல விஷயங்கள்ல அல்லாஹ் இடத்துல நாங்க துஆ செஞ்சு கொண்டிருப்போம். சினத்தை எங்களிடத்துல குமரிகள் இருப்பாங்க, அவசரப்படாதீங்க. குமரு பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நீங்களும் girls, daughters, you have to think about this. Sometimes you have desire. Maryam alayhi salam, she had a desire. What? She wanted to have a baby. Very beautifully they have written. Yesterday the Imam in Salatul Qiyam, he was reading Surah Maryam. Allahu Akbar. What a beautiful surah. She was a young girl, pure and pious girl. She wanted to have a baby. You know what? In that time, she didn't have her match. She's so pure, there is no one is equal for her purity in that society at that time. எந்த ஒரு ஆணும் இல்ல அவங்களுக்கு பொருத்தமான. அல்லாஹுடைய சட்டம் என்னண்டா, பத்தினி தன்மையான ஆண்களுக்கு அல்லாஹ் பத்தினி தன்மையான பெண்களை தான் அல்லாஹ் கொடுப்பான். இங்க நாட்டில் இல்ல, கடல் கடக்க வச்சு அல்லாஹ் உங்களுக்கு கணவன்மார் அல்லாஹ் கொண்டு தருவான். நீங்க சுத்தமாக இருக்கிறீங்க, இங்க உங்களுக்கு மனைவிமார் இல்ல, உங்களோட மனைவி அல்லாஹ் கடல் கடக்க வச்சு கொண்டு தருவான். நீங்க பக்குவமாக இருக்கணும். இதுதான் எங்கட டியூட்டி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க, மதியன்ல இருக்கிறாங்க. 2 மகள்மார பத்தினியை தன்மையாக வளர்க்கிறாங்க. அங்க மதியன் யாரும் அவங்களுக்கு சூட்டபிளா யாருமே இல்ல. Nobody was there. You know what Allah did? From Misr Allah sent Musa alayhi salam there. மிஸ்ர்ல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத் அங்க ஒரு பிரச்சனையை குண்டாக்க வச்சு அங்க அனுப்ப வச்சு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மாருக்கு அல்லாஹ் நிக்காஹ் செஞ்சு வைக்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்க காலத்துல மெச்சான யாரும் இல்ல. ஆனா வளரக்கூடிய எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். அவங்களோட குடும்பத்துல யாருக்கும் புள்ள இல்ல. தாத்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அவக்கும் புள்ள இல்ல. எப்படி இருக்கும்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கும் புள்ள இல்ல. இது ஒரு ஆசை, ஒவ்வொரு பெண்களும் தயங்கக்கூடிய. அதனால தான் என்னை டால் எடுத்து விளையாடுவாங்க சின்னத்துல இருந்தே பெண் பிள்ளைகள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவ பொறுமையோட இருந்தா, இச்சைகளையும் ஆசைகளையும் அடக்கி கொண்டிருந்தா. she was controlling, she was waiting for the time. ஒரு நேரம் அவ அறையில் இருக்கிறா. இன்னா நுபஷ்ஷிருகி பிகுலாமின், உங்களுக்கு நான் ஒரு குழந்தையை கொண்டு நன்மாராயம் கூறுறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான ஆச்சரியம். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எந்த ஒரு ஆசையும் இந்த உலகத்துல பூர்த்தி செய்யாம விடல. எதை கேட்டாங்களோ அது அல்லாஹ் நசீபாக்கினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, வலம் யம்சஸ்னி பஷர் அன்னா யகூனு லி வலது வலம் யம்சஸ்னி பஷர், இனி எந்த ஒரு ஆணும் தொட்டதில்ல, எனக்கு எப்படி குழந்தை? قال كذلك الله يخلق ما يشاء. அல்லாஹ் இவ்வாறுதான் நாடியதெல்லாம் படைப்பான். அல்லாஹ் நாடியதெல்லாம் படைப்பான். அல்லாஹ் அக்பர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ருக்கூல இருக்க கொல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிவிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்கிருந்து ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போறாங்க, கற்பிணி ஆகிறாங்க. அவங்களுடைய பிரெக்னன்சி எவ்வளவு காலம் என்று உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. How long was she pregnant? எவ்வளவு காலம் என்ன? பொதுவான வலிமையான ஒரு பிரெக்னன்சி போனாங்களா அல்லது வித்தியாசமா இருந்தாங்க? அன்பா அந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒரு முக்கியமான விஜயம். We have to think about this when we are sincere to Allah subhanahu wa ta'ala. If we wait patiently, Allah will bring for us what we want. Allah will give us what we want. Allah நிச்சயமாக தருவான். ஆனா நாங்க அந்த பொறுமையாக இருக்கணும். அஸ்ஸப்ரு இன்தல் பலா. மூணாவது விஷயம் சொன்னாங்க, இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இது ரெண்டையும் எங்களுக்கு ரைட். ஏதோ ஒரு துறையில நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை இஸ்திகாமத்தாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம்.
பொறுமையோட நாங்க இருக்கிறோம்.